அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு அறிவோம். 101. வழங்குபவர் அருள்முனைவர் ஆசோசை ராஜா, பிரான்சிஸ்கன் காப்புச்சின். நாள் 9/4/2024 செவ்வாய். செயல்பாட்டு அருள்வாழ்வு. பிரான்சிஸின் பிறரன்பும் மக்களின் மீட்புக்காக அன்பை வாழ்ந்து காட்டியதும். அன்பின் ஆற்றல் பிரான்சிஸை அனைத்து படைப்புயிர்களுக்கும் சகோதரனாக்கியது. கிறிஸ்துவின் அன்பு படைத்தவரின் சாயலை தாங்கிய படைப்புயிர்களுக்கு அவரை கூடுதல் சகோதரனாக ஆக்கியது. ஆண்மக்களின் மீட்புக்கு மிஞ்சி வேறெதுவும் சிறப்பானதாக கருதப்படக்கூடாது என்று அவர் வலியுறுத்துவார். இதனை ஆண்மக்களுக்காக கண்டார் என்று அவர் அடிக்கடி எடுத்து சொல்லி நிரூபிப்பார். இதிலிருந்து அவரது ஜெப முயற்சிகளும் போதிப்பதற்காக அவர் மேற்கொண்ட பயணங்களும் அவரது அசாதாரண உதாரணங்களும் எழுந்தன. கிறிஸ்து நேசித்த ஆன்மாக்களை நேசிக்காமல் அவர் தன்னை கிறிஸ்துவின் நண்பராக கருதினார் இல்லை. அவரை பொறுத்த அளவில் இதுவே இறையியல் முனைவர்களை கிறிஸ்துவின் உதவியாளர்கள் மற்றும் கிறிஸ்துவோடு சேர்ந்து இந்த பணியை ஆற்றுபவர்கள் என்று சொல்ல காரணமாக இருந்தது. அவர் சகோதரர்களை ஒரே நம்பிக்கை கொண்ட குடும்பத்தின் உறுப்பினர்களாகவும் முடிவில்லா சொத்தின் உடன் பங்காளிகளாகவும் அரவணைத்ததோடு தங்கு தடையின்றி இதயத்தின் ஆழத்திலிருந்து அவர்களை நேசிக்கவும் செய்தார். எப்போதெல்லாம் அவர் கடின வாழ்வு கடுமையாக விமர்சிக்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் ஒரு கழுகு குஞ்சுகள் பறப்பதற்கு எப்படி உந்துதல் தருகிறதோ அதுபோல் அவரும் சபைக்கு எடுத்துக்காட்டாக தரப்பட்டுள்ளார் என்பார். அவரது குற்றமற்ற உடல் ஏற்கனவே தூய ஆவிக்கு அர்ப்பணமாக்கப்பட்டிருந்ததால் குற்றம் எதற்காகவும் சாட்டை அடி தேவையில்லை. இருப்பினும் அவர் எடுத்துக்காட்டிற்காக அதற்காக தண்டனைகளை புதுப்பித்து மற்றவரின் நலனுக்காக கடினமான பாதையில் நிலைத்திருந்தார். அது உண்மையில் நல்லதே. தலைவர்களின் கை செய்வது அவர்கள் நாவு சொல்வதை விட அதிக கவனம் பெறுகிறது. தந்தையே, உமது செயலால் அதிகம் எங்களை நம்ப வைத்தீர். அவற்றால் எங்களை எளிதாக வற்புறுத்தினீர். முற்றும் அவற்றால் எங்களுக்கு பலவற்றை ஐயம் தீர நிரூபித்தீர். ஏனென்றால் அவர்கள் மனிதர்களின் மொழியிலும் வானோர் மொழியிலும் பேசினாலும் பிறரன்பின் உதாரணங்கள் இல்லாமல் அவை ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஏனெனில் திருத்தம் தரும் ஒருவரை கண்டு அஞ்சாமலும் தனது சொந்த விருப்பத்தை மட்டுமே தனது செயலுக்கு காரணமாக கொடுப்பவர் மீட்படைய அதிகாரம் எந்த விதத்திலும் உதவிட முடியுமா? மேலும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இடிமுழக்கம் செய்து கட்டளையிடுவது விழலுக்கிறைத்த நீர் போல் ஆகிவிடும். இவற்றிற்கு மத்தியில் ரோஜா மலர்கள் முட்களிலிருந்து கொய்யப்படும். மேலானவை தாழ்ந்தனவைகளுக்கு பணிவிடை செய்வதாக. இதிலிருந்து தோன்றும் அசிசியாரின் அர்த்தமிகு வாழ்வு. யாவே மக்களுடன் இருப்பவர். அவர்களின் வாழ்விலும் வரலாற்றிலும் எப்போதும் செயல்படுபவர். அரசராகவும் ஆண்டவராகவும் அவருடன் இருந்து அன்பாலும் இரக்கத்தாலும் அவர்களை வழி நடத்துபவர். எனினும் அவர் அனைத்தையும் கடந்த மறைபொருளாக இருப்பவர் என்பது பழைய ஏற்பாடு ஒருபோதும் மறந்துவிடாத கருத்து. இவ்வுண்மை அசிசியாரில் பல வகைகளில் எடுத்துரைக்கப்படுகிறது.
கடவுள் மக்களுடன் நடந்தாலும் அவர்களுடன் உறைந்தாலும் அவர் மக்களுக்கு முன் செல்பவர். அவரை மக்கள் காண்பது அவரது முன்புறத்திலிருந்து முகமுகமாக அல்ல, மாறாக பின்புறத்திலிருந்துதான். கடவுளின் மாட்சியை காண விரும்பிய மோசேக்கு அவர் தந்த மறுமொழி இதை நன்கு புலப்படுத்துகிறது. என் முகத்தையோ உன்னால் பார்க்க இயலாது, ஏனெனில் என்னை பார்த்த எவரும் உயிரோடு இருக்க முடியாது. நீ என் பின்புறத்தை காண்பாய், என் முகத்தையோ காண மாட்டாய். இதன் பொருள் என்ன? மனிதர் எவரும் கடவுளை முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது. அவருடைய இயல்பையும் திருவுளத்தையும் மனிதர்கள் ஒருபோதும் திட்டவட்டமாக தெரிந்து கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ இயலாது. அவர் தம்மை வெளிப்படுத்தும் போது அவர்கள் தம் நம்பிக்கையிலும் அன்பிலும் ஓரளவு அவரையும் அவரது திருவுளத்தையும் கண்டு கொள்ள முடியுமே தவிர அன்றி தம் சிற்றறிவிற்குள் அவர்கள் ஒருபோதும் அவரை சிறைப்படுத்த முடியாது. கடந்திருப்பவர் என்பதால் இறைவன் மனித சிந்தனைக்குள் மட்டுமல்ல, மனித மரபுகள், கோட்பாடுகள், சடங்குகள், சமய அடையாளங்கள், அமைப்புகள், நிறுவனங்கள் எதற்குள்ளும் அடக்க முடியாதவர். மனிதர் அவரை ஒருபோதும் ஆட்கொள்ள முடியாது. கடவுள் தாம் மனிதரை ஆட்கொள்ள முடியும். இதனால் சாலமோன் வியந்துரைக்கிறார். விண்ணும் விண்விரிவும் உம்மை கொள்ளாதிருக்க நான் கட்டியுள்ள இந்த கோயில் உம்மை எவ்வாறு கொள்ளக்கூடும்? விண்ணே கொள்ள இயலாத இந்த கடவுள் மன்னக மாந்தர் அவரை பற்றி கொண்டிருக்கும் எண்ணங்கள், புரிதல்கள் அனைத்தையும் எப்போதும் கேள்விக்கு உள்ளாக்க கொண்டிருப்பவர். மனித வாழ்விற்கு புது புது அர்த்தங்களாக, அழைப்புகளாக, ஆற்றல்களாக, வளர்ச்சிகளாக, வாய்ப்புகளாக தம்மையே எப்போதும் வெளிப்படுத்தி கொண்டிருப்பவர் அவர். அத்தகைய அன்பின், அருளின், உண்மையின், நிறைவின் வெளிப்பாடுகளுக்காக அவர்கள் எப்போதும் காத்திருக்க வேண்டுமே அன்றி அவற்றை சடங்குகள், நிறுவனங்கள், கோட்பாடுகளுக்குள் நிறுத்தி வைத்து நிர்வகிக்க கூடாது. கடவுள் மறைபொருளானவர் என்பதால் மனிதர்கள் அவரை தங்கள் விருப்பம் போல் கையாள முடியாது. எழுவாயாகவே எப்போதும் நின்று மனிதரை அவர் வளர்ச்சிக்கும் முழுமைக்கும் அன்புறவுகளில் ஆழத்திற்கும் சமூகத்தில் நீதி நிறைவுக்கும் அழைப்பவரே அன்றி ஒருபோதும் அவர்கள் கையில் செயற்படுபொருள் ஆவதில்லை. மனிதர் தங்கள் சுயநலங்களையும் ஆதிக்கங்களையும் நியாயப்படுத்த பெயரை பயன்படுத்துவது எப்போதும் எதிர்ப்பவர் ஆவர். கடவுள் மறைபொருளானவர் எனும் உண்மையை இஸ்ராயேல் மக்கள் ஆழமாக உணர்ந்தது மௌனமாகிவிட்டதாகவும் தங்களை கைவிட்டு விட்டதாகவும் அவருடைய உடனிருப்பு தங்களை விட்டு நீங்கிவிட்டதாகவும் அவர்கள் பல முறை பெற்ற அனுபவங்களில்தான். எனினும் இத்தகைய அனுபவங்கள் ஒவ்வொன்றையும் தொடர்ந்து முன்பை விட ஆழமாகவும் வியப்புக்குரிய புதிய முறைகளிலும் இறைவன் தங்களை விட்டு பிரியாத தந்தை என அவர்கள் அனுபவித்துணர தவறவில்லை. அசிசியாரும் தன்னையும் பிறரையும் திருத்துகின்ற வரையில் இறைவன் தங்களை விட்டு பிரியாத தந்தை என்று அவர்